இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக என்னன்னா மொபைலில் ரொம்ப பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறது டிஸ்பிளே ப்ரோக்கன். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்ல போனீங்கன்னா, ரொம்ப பேர் கீழே போட்டாலும் ஸோ மேஜராக வர ப்ராப்ளம் ஃபேன் டு பாக்கெட்டில் ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது ப்ராப்ளம் அதிகமாக வருது அப்படிங்கிறாங்க. அது என்ன மாதிரி காரணம் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, மொபைல் பெண்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமல் டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆகிறது. ஸோ இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் பிராண்டில் வாரண்டியில் கிளைம் மேக்ஸிமம் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ப்ரோக்கன் அப்படின்னா டோட்டலாகவே அது வாரண்டியில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோன் தான் இன்றைக்கி ஒன்று வந்திருக்கு. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். என்ன ஃபோன் அப்படின்னா ரியல்மியில் X7 மேக்ஸுங்க. ஸோ X7 மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மாடல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாடல் 2021 வந்தது எல்இடி டிஸ்பிளே. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்குது இதில். ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு பெண்டு. ஸோ இந்த கஸ்டமர்கிட்ட டீட்டெயில்ஸ் இது எப்படி ப்ரோக்கன் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது கஸ்டமர் கீழேயே போடலை. ஸோ அவங்கள அறியாமல் பெண்டாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பெண்டாக இருக்குது, ஆனால் திடீர்னு பார்த்தா சடனாக உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் சொன்னாங்க. ஸோ ஆனால் ரீசன் என்னென்னு சொல்ல போனீங்கன்னா, இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் மிடில் ஃப்ரேம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் ஆகும். ஒரே டைமில் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளம் படிப்படியாக தான் கிரியேட் ஆகும். ஸோ அது நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியாது. நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, ஒரு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணலாம், இல்லை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு நீங்கள் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இது ஆடுது உங்களுக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணலாம். இது ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே நீங்கள் அதை கண்டுபிடிச்சி இது பெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த பிராண்டிட்ட சொன்னோம் அப்படின்னா, உடையிறதுக்கு முன்னாடியே அவங்க ஏதாவது வாரண்டியில் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பண்ணுறதுக்குரிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் பெண்ட் ஆகி டிஸ்பிளே உடஞ்சிருச்சு அப்படின்னா 100% பிராண்டில் கிளைம் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு உங்களுக்கே தெரியும், வழக்கம் போல் இந்த டிஸ்பிளேயோட காஸ்ட் எல்இடி டிஸ்பிளே அப்படின்னா அந்த ஹேண்ட்செட்டோட ஒரு 40% காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ வாங்க இந்த ஹேண்ட்செட்டை டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கையோட டிஸ்பிளேவும் இருக்குது, நம்ம மாற்றிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது அப்படி வீடியோவில் போக போக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் என்னென்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்பெக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கையோட அப்படி பார்த்துருவோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாம் கலத்தியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, இந்த பேக் டோர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஈஸியாக ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக ஓப்பன் ஆகிற டைப் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பேக் டோரில் பார்த்தீங்கன்னா அதிசீவ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அதிசீவ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது டெம்பரேச்சர் நம்மகிட்ட மிஷினில் இதை ஒரு 80 டிகிரி ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணும்போது இந்த பேக் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மேலே ஸ்க்ரூ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம கலத்திட்டோம் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா மிடில் ஃப்ரேமை நம்ம ஈஸியாக இதில் பிரிச்சிடலாம். ஸோ இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க, ஒரு சில மாடலுக்கு பார்த்தீங்கன்னா மிடில் ஃப்ரேம் தனியாக வரும், பேக் டோர் தனியாக வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் தனியாக வரும், அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் மோஸ்ட் ஆஃப் தி மாடல் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது என்னென்னா, நீங்கள் பிரிக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, கவனிக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இது எல்லாமே ஒரே ஸ்க்ரூ சைஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹேண்ட்செட்டில் மிடில் ஃப்ரேம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேக் டோர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா லென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேக் டோரே 3 செட்டாக வருது. இந்த லென்ஸ் மட்டும் மாற்றினாலும் இதில் மாற்றிக்கலாம், அது போக பேக் டோர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், அது போக மிடில் ஃப்ரேம் சில பேருக்கு ஸ்க்ராச்சஸ் இருக்குது அப்படின்னா கூட இதில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் மிடில் ஃப்ரேம் பெண்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா மிடில் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் தான். ஸோ இதில் ப்ராப்ளம் வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எதனால் இந்த பெண்டு எங்கே இருக்குது, டிஸ்பிளேலையா ஃப்ரேம்லையா அப்படிங்கிறதுல எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஃப்ரேம் தான். ஸோ இந்த சென்டர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹேண்ட்செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அலுமினியத்தில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அலுமினியம் மெட்டீரியலோட குவாலிட்டி அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக சொல்லலாம். அந்த குவாலிட்டினால தான் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகுது அப்படிங்கிறதும் அதிகமாக பார்த்ததில் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஸ்க்ரூஸ் எல்லாமே கலத்தியாச்சு. கிட்டத்தட்ட கீழே சப்போர்டில் மட்டும் ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்குது.
ஸோ இந்த ஸ்க்ரூவோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சின்னது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஸ்க்ரூவோட சைஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சைஸு. இதில் சப்போர்ட்டில் உள்ள ஸ்க்ரூ மட்டும் சின்னது. ஸோ அதனால் அதை மட்டும் தனியாக வச்சுக்குவோம். ஸோ இதுக்கப்புறம் இதில் உள்ளே வந்தோம்னா இதில் என்னதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும். ஸோ வந்து மிடில் ஃப்ரேம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஃப்ளாஷ் லைட்டுக்குரிய கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளாஷ் லைட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இந்த ஐஆர் சென்சார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் கனெக்டடாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு இதில் என்னென்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்ல போனீங்கன்னா இதுதான் டிஸ்பிளேயோட கனெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சப் போர்டுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த சார்ஜிங் போர்டோட கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்டோட கனெக்ஷன். இதுதான் வைப்ரேட்டர், இது ஸ்பீக்கர் இந்த மாடலில். ஸோ இந்த மாடலில் அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இந்த 2 கனெக்ஷன் போய் வயர் போகும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த வயர் வந்து பார்த்திங்கன்னா நேராக இங்கே கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து நெட்வொர்க் ஆண்டனாவோட கனெக்ஷன். இது ஃப்ரண்ட் கேமரா, இது வந்து ரிசீவர், இது கேமரா. இந்த 3மே கேமரா தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த மெயினாக பெரிய கிம்பல் தெரியுது பார்த்திங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின் கேமரான்னு சொல்லுவோம். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து டெலிஃபோட்டோ, ஸோ போர்ட்ரேட் அந்த மாதிரி சொல்கிறதுலாம் இந்த 2 கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும். ஸோ இப்போ இதில் அந்த போர்டை பூப்போல் நம்ம கலத்திடுவோம். ஸோ போர்டை கலத்துறதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ஸ்க்ரூ எந்தெந்த இடத்துல எங்கெங்கே வருது அப்படிங்கிறத ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட்டும் கூட. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா ஜாக்கையும் ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி விஷயம் பண்ண வேண்டியது இந்த பேட்டரியோட கனெக்டரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ பேட்டரியோட கனெக்டரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் ட்வீசர் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வோல்ட்டு 4000 மில்லியாம்பியர் பக்கத்தில் கரண்ட் நிற்கும். ஸோ இந்த பேட்டரியை முதல்ல ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்வீசர் வச்சு எல்லாத்தையும் டக்குன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இதில் பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது டிஸ்பிளேக்கு போகிற லைன். இதையும் அப்படி லைட்டாக நம்ம தூக்கினோம்னா டிஸ்பிளே கனெக்டர் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இது சப்போர்டு கனெக்ஷன். ஸோ இதுவும் ரிமூவ் ஆயிரும். ஸோ 3 கனெக்ஷன் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 நெட்வொர்க் ஆண்டனா இருக்குது. இந்த நெட்வொர்க் ஆண்டனே பூ போல் ரொம்ப சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதுவும் நெட்வொர்க் ஆண்டனா தான். ஸோ இதையும் சாஃப்டாக எடுக்கணும். எடுத்துகிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த போர்டு தனியாக கலந்து வந்துடும். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்டை இப்படி தூக்கணும் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்டே நம்மளுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதில். ஸோ உங்களுக்கு தெரியுது அதெல்லாம் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த லென்ஸில் எங்கேயுமே கைப்படக்கூடாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படி கைப்படுற சிச்சுவேஷன் எதாவது வந்துச்சுன்னா ஒரு சின்ன செலோடாப் எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் டஸ்ட்டு போகாது. ஸோ இந்த லென்ஸில் ஒரு சின்ன டஸ்ட்டு ஏறினா கூட கேமரா எடுக்கும்போது அதனுடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட்டு கம்மியாகும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கை வைக்கவே கூடாது. அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஸோ வந்து இந்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, இந்த சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் காதில் வைக்கும்போது ஆஃப் ஆகுறது அந்த மாதிரி சென்சார்ஸ், அதாவது ப்ராக்சிமிட்டி சென்சார் சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சார் இங்கே இருக்குது. இது நீங்கள் ஏர் ஸ்பீக்கர் இதிலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏர் ஸ்பீக்கர். இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருந்ததுன்னா CPU அதிலலாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஹீட் சிங்க் பேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த போர்டில் இருக்கிற ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக இந்த அலுமினிய பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட்டோட வேலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். பேட்ரி ரியல்மியை பொறுத்த வரைக்குங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான். மற்ற மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறப்போ பேட்டரியை வளைச்சி நெளிச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி பெண்ட் ஆயிடுச்சுன்னா பேட்டரியோட செல்ஸ் டேமேஜ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பேட்டரியோட குவாலிட்டி ப்ளஸ் வந்து பேட்டரி லைஃப் போயிடும். ரியல்மியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதில்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், இதில் கீழே உள்ள சப்போர்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ சப்போர்டுக்கு ஆல்ரெடி ஒரு பின்னை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் டிஸ்பிளேயோட கனெக்டர், அதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இது சப்போர்டோட கனெக்டர், ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இது ஃபிங்கர் பிரிண்டரோட கனெக்டர், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா சப்போர்டு இதை விட்டு வெளியே ஈஸியாக வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் இவ்வளோ தான். ஸோ சப்போர்ட்டில் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து வயர் வர்றது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போனா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த வயரை பூ போல் டேமேஜ் ஆகாமல் எடுக்க வேண்டும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது இதில் உள்ள அதிசயம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வால்யூம் கேபிளுக்கு கீழே கரெக்டுங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் கேபிளையும் பூ போல் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா
இதுக்கு கீழே அந்த நெட்வொர்க்கோட கேபிள் இருக்கும். அந்த கேபிளை பூ போல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, ஸோ வந்து நெட்வொர்க் போர்டு, ஸோ ப்ளஸ் சார்ஜிங் போர்டு ரெண்டும் வந்து இதில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்பீக்கர் உங்களுக்கு இதில் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஈஸி தான். எல்லாமே மொபைலை பொறுத்த வரைக்கும் லாக்காக தான் இருக்குங்க. ஓகே, ஸோ ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் ஏன் இவ்வளோ டைட்டாக இருக்குன்னு சொல்ல போனீங்கன்னா, கீழே வந்து அதிசயம் போட்டிருப்பாங்க. ஹீட் பண்ணி கலத்துனோம்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக கலத்திடலாம். ஸோ இது பாக்ஸ் ஸ்பீக்கருங்கிறதுனால டேமேஜ் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வேலை செய்யுதுன்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே உள்ளே இல்லைங்க, டிஸ்பிளேக்கு உள்ள இந்த மாதிரி ஒரு சென்சார் தான். இது ஒரு சின்ன கேமரா மாதிரி தான் இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒயிட் கலர் கேபிள், இதுவும் நெட்வொர்க் கேபிள் தான். ஸோ இதையும் நம்ம பூ போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதையும் கலத்தியாச்சு. ஸோ அப்போனா நெட்வொர்க் கேபிள் ரெண்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் உள்ள ப்ளக்ஸ் கேபிளை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து இது தேவையில்லாததாங்க. ஸோ இப்போ இதில் ஃப்ளக்ஸ் கேபிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு உரிய வேலையை பார்ப்போம். ஓகே ஓகே அதுக்கப்புறம் இது மெயின் எஃபிசி. ஸோ இவ்வளோ தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேவை இதிலேருந்து கலத்தியாச்சு. ஸோ உங்களுக்கு இதில் என்னதெல்லாம் இருக்குது ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி தான். இது பேட்டரி, ஸோ இது மதர் போர்டில் கேமரா லென்ஸில் டஸ்ட் படக்கூடாது. அது போக இது வந்து மெயின் எஃபிசின்னு சொல்லுவோம், அதாவது டிஸ்பிளேக்கு போகிற மெயின் கனெக்ஷன். ஸோ இதுவும் அதுக்கு கீழே உள்ள போர்டுக்கு போகிற கனெக்ஷன். ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயர் மாதிரி, இந்த ரெண்டுமே ஒரு வயர் மாதிரி தான். கீழே இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜிங் போர்டு. ஸோ சார்ஜ் ஏறது எல்லாமே இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் ஆகும், ஒர்க் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மொபைலில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக இவ்வளோ தான். ஸோ இது வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இதுலேயும் டஸ்ட் பட்டுச்சுன்னா ப்ராப்பராக கேலிபிரேட் ஆகாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் இந்த டிஸ்பிளே பிரித்தாச்சு. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டிஸ்பிளே பெண்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போனா பெண்ட் எங்கே இருக்குது? இந்த ஃப்ரேமில் தான் இருக்குது. ஸோ அப்போனா இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வளைக்க பார்த்தீங்கன்னா வளைய தான் செய்யும். ஆனால் வந்து திருப்பி நம்ம நேர் பண்ண முடியாது. என்ன காரணம்னு சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே அலுமினியம் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ சில மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேர் பண்ணால் நேர் ஆகிறது இல்லை, சரிங்களா? ஸோ வந்து இப்போ இதுக்கு தான் நம்ம டிஸ்பிளே மாற்ற போகிறோம். இதனுடைய டிஃபெக்டிவ் எடுத்து ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் மாற்ற போகிற டிஸ்பிளே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கவனம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, பொதுவாக மார்க்கெட்டில் நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்ல போனீங்கன்னா, மார்க்கெட்டில் அவங்க டிஸ்பிளே மாற்றும்போது இந்த பெண்டிங் ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாக மாற்றுவாங்க, டிஸ்பிளே தனியாக மாற்றுவாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல போனீங்கன்னா, இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற இந்த கம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்கிற கம் அந்த மாதிரிலாம் கிடைக்கிது, எல்லாமே பேஸ்ட் எல்லாம். அதை இதில் போட்டு இதை ஒட்டி அப்படி தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இது நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, நான் மாற்றும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஃப்ரேமோடு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஏன் அப்படின்னா, இது வந்து ஃபேக்ட்ரியிலே ஃபிட் பண்ணி ஒரிஜினல் ப்ராடக்டாக கிடைக்கிற பொருள். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபேக்ட்ரிலேயே அசம்பிளிங் செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டி வந்திருக்கும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை வரும், இந்த பேஸ்ட்டு ப்ராப்பராக உட்காராது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பராக உட்கார்றது ஏன் இல்லை அப்படின்னா, இந்த பேஸ்ட்டுக்கு இருக்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. மார்க்கெட்டில் இருக்க பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனோட டென்சிட்டி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அது அதிகம். ஸோ இதனால் என்ன நடக்கும், மார்க்கெட்டில் மாற்றுறப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இதே மாதிரி டிஸ்பிளே இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரிஜினல் டிஸ்பிளே எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் இடையில ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ அதை பார்த்து அது எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா லைஃப்பில் மொபைல் வச்சுருக்கோன்னா எப்படினாலும் கன்ஃபார்மாக உடையாமல் வச்சுருக்க பீப்புள் யாருமே இல்லை. ஸோ உடஞ்சிருச்சுன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கவனம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே கொடுத்து என்ன டிஸ்பிளே மாற்றுறோம், அது என்ன கண்டிஷனில் மாற்றுறோம் அப்படிங்கிறது
இப்போ வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு இல்லாத ஒரு புரியாத புதிர் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே அசம்பிளியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி அசம்பிளி செக்ஷனில் உள்ள டிஸ்பிளே தான். ஸோ இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே பிராண்ட்லேருந்து கொடுக்கும்போது மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் உள்ள எல்லா அதிசயமுமே அப்படி பூ போல் சூப்பராக எடுக்கலாம். சவுண்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியுதா? கிட்டத்தட்ட ஒரு புது மொபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்பிளேயோட ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் இந்த ஸ்டிக்கரை கிளிக்கும்போது ஒரு ஃபீல் இருக்குங்க. என்னென்னா அந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு ரிப்பேரில் ஒரு என்ஜாய்மெண்ட்டான விஷயம் சொல்ல போனீங்கன்னா. ஓகே ஓகே ஸோ இதுதான் டிஸ்பிளேயோட கனெக்டருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கனெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பவர் கீ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து வால்யூம் கீ. இந்த வால்யூம் கீயோட கனெக்ஷன் தான் இங்கே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த டிஸ்பிளே மாற்றும்போது இந்த மாடல் டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கீ எல்லாமே சேர்ந்தே வந்துடுது. ஸோ வந்து பழைய மொபைலில் இந்த கீ ரொம்ப பேருக்கு ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா இந்த டிஸ்பிளே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த பட்டன் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரியல்மிலன்னு இல்லை, ரியல்மி, ஓப்போ, ஒன் ப்ளஸ் அந்த மாதிரி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆயிரும். இந்த டிஸ்பிளே மாற்றும்போது அந்த பிரச்சனையை தீர்ந்துடும். ஏன்னா இந்த டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா அந்த பட்டனும் சேர்ந்து வந்துடுது. அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரும் பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். ஸோ இதில் வைக்க வேண்டிய வேலைன்னு சொல்ல போனீங்கன்னா என்ன இருக்குது, இந்த ரிசீவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைப்ரேட்டர், இந்த நெட்வொர்க் ஆண்டனா முதற்கொண்டு இதில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சில மாடலில் எல்லா பார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து வரும். ஒரு சில மாடலில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பழைய டிஸ்பிளே அந்த யூனிட்லேருந்து நம்ம எடுத்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல போனீங்கன்னா ரொம்ப பேருக்கு வந்து ரிசீவரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுண்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பேர் கவனிச்சிருப்பீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அது எதனால் வரும்னா இங்கே உங்களுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரிசீவர் உள்ளே ஃபுல்லாக டஸ்ட். இது என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரிசீவரில் இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் ஏர் ஸ்பீக்கருக்கு. அந்த ஏர் ஸ்பீக்கரில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல தான் வந்து பிளாக் ஆகி நிற்கும். இதனால் என்ன பிரச்சனை வரும், இந்த ரிசீவரோட வாய்ஸும் லோவாயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அசம்பிளியோட மாற்றும்போது அந்த ரிசீவரோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பி பழையபடி பழைய கண்டிஷனுக்கு வந்துடும். என்ன காரணம், அந்த சென்டர் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டஸ்ட்டு எதுவுமே இருக்கிறதில்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு புது மொபைலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி நீங்கள் ரிசீவர் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசீவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ரிசீவர் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வைப்ரேட்டர். ஸோ வந்து வைப்ரேட்டர் நீங்கள் ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனுடைய எக்யூப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதையும் நம்ம தூக்கி அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வைக்க போகிறோம். ஸோ வைப்ரேட்டரையும் வைத்து வச்சாச்சு. ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதுலேருந்து எடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ பேலன்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டிஸ்பிளே யூனிட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டிஸ்பிளே யூனிட்டில் முக்கியமாக நீங்கள் இந்த பவர் கீ, எஃபிசி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கீ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் ஒன்ஸ். ஓகே சார். இதில் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த வால்யூம் கீ, எஃபிசி இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த அதிசியோட ஒரு ஸ்டிக்கர் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணால் தான் அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் நிற்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது டிஃபால்ட்டாக அசம்பிளிங் செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டி கொடுத்துருப்பாங்க. நம்ம எதையும் பிச்சு பிடுங்க வேண்டாம். ஸோ வந்து இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பவர் கீயும் ஆல்ரெடி ஃபிக்ஸிங்கில் தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த 2 கீயுமே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. ஏன்னா இதனுடைய லைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கீ வந்து மாட்டும் போது வேலை செய்யாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இதில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். அது இல்லாமல் என்னென்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகுங்க. ஸோ என்ன காரணம்னு சொல்ல போனீங்கன்னா இந்தளவுக்கு டீட்டெயிலாக புரிய வச்சு சொன்னால் உங்களுக்கு இதனுடைய யூஸ்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா எல்லா மொபைலுக்குமே பேசிக் பிரின்சிபல் தான் சர்வீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை நம்ம ஏதோ ஒரு வீடியோ என்னோடய வீடியோ எந்த வீடியோவாக இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம்
நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே உடையாமல் உங்கள் மொபைலை பாதுகாத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வைப்ரேட்டர் சென்சார் இங்கே இருக்குது. அது போக டிஸ்பிளேயோட சப்போர்டு இங்கே இருக்குது. ஸோ இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு சொல்ல போனீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ஸோ இந்த டஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஓகே. ஸோ வந்து இதனுடைய இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெட்வொர்க் ஆண்டனாவும் நம்ம எடுத்து பழசுலேயே வச்சுட்டோம். ஏன்னா இதில் இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு வெள்ளை கலர் லைன் தான் முதல்ல இருந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் லைன் அப்படி பூவோடு ஒட்டிடுவோம். ஓகே, ரைட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆடியோ ஸ்பீக்கர் லைன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடியோ ஸ்பீக்கர் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தான் டஸ்ட் இருக்கும். ஸோ இதில் எதுவும் டஸ்ட்டு இல்லை. ஸோ வந்து ஆடியோ ஸ்பீக்கரையும் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த போர்டை மாட்ட போகிறோம். சப் போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மெயின் போர்டு, இது வந்து சப் போர்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த நெட்வொர்க் ஆண்டனா தான் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே கனெக்டரை கனெக்ட் பண்ணிட்டோம்னா டிஸ்பிளே கனெக்ட் ஆகிரும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அப்படி தூக்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதாங்க. எல்லாமே லாக் தான் மொபைலை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா லாக்கும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேண்ட்செட் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த வால்யூம் கீ நான் சொன்ன மாதிரி நெட்வொர்க் ஆண்டனாக்கு கீழே போகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதையும் கீழே கொண்டு போயிடுவோம். ஓகே, ஓகே, டன். சரிங்க, கீழே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மெயின் எஃபிசி கேபிள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் எஃபிசி கேபிள் உங்களுக்கு எந்த பொசிஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் மெயின் எஃபிசின்னு ஏரோ மார்க் மேலே போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கலே கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, டன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். இது டிஸ்பிளே கனெக்டரோட மெயின் எஃபிசி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன லாக் சவுண்டு உங்களுக்கு அதில் வருங்க. ஸோ அதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து அதுக்கப்புறம் இதனுடைய ஸ்க்ரூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரூ எந்த ஸ்க்ரூ எதில் கலத்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரூ நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டிங்க அப்படின்னா டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொல்ல போனீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேயை கலத்தி மாற்றுறது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடில் இந்த அதிசிவ் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து போட வைப்போம். ஓகே, டன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வேலை முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்பர் வேலை. ஸோ இந்த அப்பர் வேலையில் சொல்ல போனீங்கன்னா நாலு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லென்ஸில் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். டஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மதர் போர்டை தூக்கி இதில் வைக்க வேண்டிய வேலை மட்டும்தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து மதர் போர்டு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து சில மதர் போர்டில் லாக் எங்கே இருக்குது அதை கவனித்து பார்த்து வைக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து மதர் போர்டை எடுக்கிறதும் அதே மாதிரி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் எங்கே லாக் இருக்குதுன்னு சொல்ல போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல லாக் இருக்கும். ஸோ அப்போனா அந்த இடத்துல நீங்கள் முதல்ல லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற இடத்துல லாக் பண்ணிங்கன்னா போர்டு அழகாக போய் உட்காந்துக்கும். ஸோ வந்து வேலை இதனுடைய வேலை கிளியர். ஸோ கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே மதர் போர்டு கனெக்டரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்.
ஓகே, டன். இதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேயோட நெட்வொர்க் கனெக்டர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது உங்களுக்கு ஆல்ரெடி முன்ன சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் எந்த கனெக்டர் எங்கே கலத்துறோம் எங்கே மாற்றுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுட்டு அதை மாட்டிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் சில ஹேண்ட்செட்ஸில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க வரும். ஸோ வந்து அது வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஏன்னா இந்த நெட்வொர்க்கு கேபிளை வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இந்த டிக் சவுண்டு வரணும். ஸோ இந்த டிக் சவுண்டு வந்தால் தான் அது லாக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அது லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் உங்கள் மொபைலில் மேக்ஸிமம் வராது. அதை லாக் ஆகாமல் இல்லை ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து டேமேஜ் எதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னாகும், உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த டிஸ்பிளேயை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறோம். மாற்ற போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிடணும். நான் முன்ன சொன்ன மாதிரி ஸ்க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல நம்ம கலத்திருக்கோம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணி பார்த்து நம்ம போடுறது நல்லது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இப்போ ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. இந்த 2 ஸ்க்ரூவும் கம்ப்ளீட்டாக இதில் இருந்தது மாட்டியாச்சு. இப்போ நம்ம பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு, பேட்டரியும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வால்யூம் கீ, ஓகே டன். சார்ஜிங் சிம்பிள் தான் காமிக்குது. ஸோ நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சார்ஜ் போட்டு அந்த மொபைலை சார்ஜ் பண்ணிடுவோம். ஓகேங்க, டிஸ்பிளே அருமையாக வேலை செய்யுது, பிரச்சனை இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த டிவைஸை பேக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா ஜாக்கும் ஒரு டைம் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் கனெக்டடாக இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளாஷ் லைட்டோட கனெக்ஷன் தான். ஓகே டன். ஓகே டன். ஸோ எல்லாமே அருமையாக லாக் ஆகிடுச்சிங்க, சூப்பராக, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. மிடில் ஃப்ரேம்லேயும் இதில் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் ப்ராப்ளம் கிடையாது, பார்த்துருவோம். ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கேமரா லென்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து கேமரா லென்ஸில் ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்க்ரூவையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் போட்டுருவோம். போட்டாச்சு. கேமரா லென்ஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பேக் டோரை ஒட்டுற வேலை தான். ஓகே டன். ஸோ இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. ஸோ இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம் ட்ரே கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இதில் அதிசிவ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதனுடைய பிராண்ட் அதிசிவ் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு அதிசிவ் போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக மொபைல் ஓகே. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டார்க் மோடில் போட்டிருக்காப்படி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து டார்க் மோடை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே டன்.
ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ மொபைலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தாங்க. பட் நான் என்ன ஒரு விஷயம்னு சொல்ல போனீங்கன்னா, அந்த மொபைலுக்கு மாத்துற பார்ட்ஸ் அது முக்கியமாக ஒரு ஜென்யூன் ஒன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொல்ல போனீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை விட்டு காம்ப்ளிகேட்டடாக வேறு ஏதாவது டிஸ்பிளே நீங்கள் மாற்ற போய் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வரும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்ல போனீங்கன்னா இந்த எல்இடி டிஸ்பிளே தாங்க. ஸோ எல்இடி டிஸ்பிளேயை பொறுத்த மட்டும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ப்ரைஸில் கிடைக்குது, குவாலிட்டியாகவும் கிடைக்குது. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த X7 மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஹேண்ட்செட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்ட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னென்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் மேனுஃபேக்சர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லாட்டில் தான் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி இது அந்த லாட்டுக்கு அடுத்த லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமோட இஷ்யூ அந்த பிராண்டு சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த வர்ற டிஸ்பிளேயில் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. பட் ஆனால் அதை நம்மளால் இந்த டிஸ்பிளே உடச்சி நம்மளால் செக் பண்ண முடியாது. ஸோ எனிவே நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைலை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து இந்த மொபைல் இப்போ ரெடி, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன். தேங்க்யூ.